أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலிக்க கூடிய வணக்கத்துக்குரிய ஒரே நாயன். ஸலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார் தோழர்கள் கியாம நாள் வரை அன்னாரை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. ஜும்ஆ கடமைக்காக வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்ல அல்லாஹுவை பயந்து அவனது கோபமும் தண்டனைகளும் வராமல் இருக்கும் விதத்தில் நாம் நடந்து கொள்வோமாக. எமது வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அந்த தக்வாவின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய காலம் வந்துவிட்டால் மிக அதிகமாகவே பேசப்படக்கூடிய ஒருவர்தான் நபியுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹஜ் சம்பந்தப்பட்ட அமல்களில் அதிகமானவைகள் அந்த மகா பெரிய நபியுடைய தியாகங்களையும் அர்ப்பணங்களையும் நினைவுபடுத்தக்கூடியவைகளாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த இப்ராஹிம் நபி அவர்களை பற்றி ஞாபகப்படுத்தும்படி பேசும்படி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலேயே சொல்லி இருக்கின்றான். வذ்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம் இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா. இந்த வேதத்திலே இப்ராஹீமை பற்றி நீங்கள் ஞாபகப்படுத்துவீர்களாக, ஞாபகிப்பீர்களாக. ஏனென்றால் அவர் சித்தீக்காக நபியாக இருந்தார் என்று அல்லாஹு தஆலா அவரை பாராட்டுகின்றான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களது இளம் பராயத்திலிருந்து வாலிப வயதிலிருந்து மரணிக்கும் வரையும் ஆழமான ஈமான், அல்லாஹுவுக்கான அர்ப்பணம், தியாகம் இவைகளையெல்லாம் கொண்ட அருமையான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாறில் எந்த அளவுக்கு இடம் பிடித்திருக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹு தஆலா அவனது குர்ஆனிலே கிட்டத்தட்ட 25 சூறாக்களிலே அத்தியாயங்களிலே அந்த இப்ராஹிம் நபியை பற்றி சொல்லுகின்றான். 239 ஆயத்துகளில் வசனங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசப்படுகிறார்கள் புனித குர்ஆனில் மாத்திரம். அந்த இப்ராஹிம் நபியுடைய பெயரை கொண்டே குர்ஆனில் ஒரு முழு சூறாவுக்குமே அந்த பெயர் இருக்கின்றது. அல் குர்ஆனின்
14வது சூறாவாகிய சூரத் இப்ராஹிம் அவர்களது பெயரை தாங்கிய சூறாவாகும். மதிப்புக்குரியவர்களே, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அபுல் அம்பியா, நபிமார்களின் தந்தை என்று அவர்களுக்கு ஒரு பட்டப்பெயர் இருக்கின்றது. காரணம், ஆயிரக்கணக்கான நபிமார்கள் அந்த இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றலிலே அவரது வம்சத்திலே வந்திருக்கின்றார்கள். இப்ராஹிம் நபிக்கு 2 பிள்ளைகள், இஸ்மாயில், அடுத்தது இஸ்ஹாக் அலைஹிமஸ்ஸலாம். அந்த இஸ்ஹாக் என்ற அவருடைய அந்த பிள்ளையின் வழித்தோன்றலில் தான் பனு இஸ்ராயீல்கள் என்ற இஸ்ரவேலர்களில் வந்தக்கூடிய எல்லா நபிமார்களும் அந்த இஸ்ஹாக் நபியுடைய பரம்பரையில் வந்தவர்கள். அடுத்த பிள்ளையாகிய இஸ்மாயில் நபி இருக்கின்றார்களே, அவர்களது பரம்பரையில் வந்த ஒரே ஒரு நபி எமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிமார்களில் ஒரு சாரார் இருக்கின்றார்கள், உலுல் அஸ்ம என்று அறியப்படுபவர்கள். மன உறுதியும் தியாகமும் நிறைந்தவர்கள், தஅவாவுடைய பயணத்திலே உறுதியாக செயல்பட்டவர்கள் என்ற சிறப்பு பட்டப்பெயர் அவர்களுக்கு இருக்கின்றது. அந்த நபிமார்களில் ஒருவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். பொதுவாகவே யூதர்கள், கிறிஸ்தவர்கள் பல நபிமார்களை ஏற்றுக்கொள்வது கிடையாது. யூதர்கள் எத்தனையோ நபிமார்களை கொன்று குவித்தார்கள். பல நபிமார்களுக்கு அபாண்டங்களையும் அவதூறுகளையும் கூட சொன்னார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில் யூதர்களும் அவர்களை கண்ணியப்படுத்துகிறார்கள், கிறிஸ்தவர்களும் கண்ணியப்படுத்துகிறார்கள். மக்காவிலே அன்றைய காலத்தில் இணை வைப்பில் ஈடுபட்டு இருந்தவர்கள் கூட நாம் இப்ராஹிமின் வழியில் இருக்கின்றோம் என்றுதான் சொன்னார்கள். அல்லாஹ் அதையெல்லாம் மறுத்து சொல்லுகின்றான். இப்ராஹிம் யகூதியாகவோ நசரானியாகவோ இருக்கவில்லை. அவர் இணை வைப்பாளர்களின் நின்றும் இருக்கவும் இல்லை. அவர் பிழையான மார்க்கங்களை விட்டெல்லாம் ஒதுங்கி சரியான மார்க்கத்தில் இருந்தார் என்ற கருத்தை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி இருக்கின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லக்கூடிய பல இடங்களில் ஒரு இடத்தில் சொல்லுகிறான், இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன், நிச்சயமாக இப்ராஹிம் ஒரு உம்மத்தாக இருந்தார் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த உம்மத் என்ற சொல்லுக்கு பல பேர் பின்பற்ற தகுதியான நல்ல விடயங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய தலைவராக இருந்தார் என்று கருத்து சொல்லுகின்றார்கள். அதே நேரத்தில் தாபிஊன்களில் மிக பிரபலமான தப்சீருடைய உலமாக்களில் ஒருவராகிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மிக முக்கியமான தப்சீருடைய மாணவனாக இருக்கக்கூடிய முஜாஹித் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அந்த உம்மத் என்பதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனி மனிதரான இப்ராஹிம் அந்த தனி மனிதராக ஒரு சமூகமாக இருந்தார் என்று சொல்லுகின்றார்கள். அதாவது இப்ராஹிம் நபி அவர்கள் பிறந்து வளர்ந்த சூழலிலே அவர்களுக்கு நேர்வழி தெளிவானதன் பின்னால் அந்த சூழலிலே அவர்களை தவிர ஆரம்பத்தில் வேறு ஒருவருமே மூமினாக இருக்கவில்லை. எனவே ஒரே ஒரு மூமினாக இருந்து ஈமானுடைய சமூகத்துக்கு பிரதிநிதித்துவப்படுத்துபவராக இருந்தார் என்று, தனி மனிதனாக ஒரு உம்மத்தாக இருந்தார் என்று விளக்கம் சொல்லுகின்றார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிர்கொண்ட சோதனைகள், தஅவாவுக்காக அவர் பட்ட கஷ்டங்கள், அதிலே வந்த கஷ்டங்களை அவர் உறுதியாகவே தாங்கிக் கொண்டதையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த தஅவாவை அங்குமிங்குமாக மிக கஷ்டமான சூழல்களிலும் அவர் பரப்பி மற்றவர்களுக்கு எத்தி வைப்பதற்கு அவர் பண்ணிய முயற்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதரிலே ஒரு உம்மத்தே இருந்ததை போன்று இருந்தது. தனி மனிதராக இருந்து ஆயிரக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட ஒரு சமூகத்தால் சாதிக்க முடியாததை அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனியாக இருந்து சாதித்தார்கள். பல்லாயிரக்கணக்காருடைய இதயங்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்தாலும் இருக்க முடியாத மன உறுதியும் ஆழமான ஈமானும் தைரியமும் அந்த இப்ராஹிம் அவர்களிடத்திலே இருந்தது. அதனால் தான் தனி மனிதரிலேயே ஒரு சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய, அதை தாங்கி நின்ற ஒருவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறியப்படுகின்றார்கள். மதிப்புக்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை நாங்கள் பார்த்தால் எங்கு பிறந்தார்கள், எங்கெல்லாம் சென்றார்கள், என்ன அவருக்கு இவ்வளவு சிறப்பு வருவதற்கான அவருடைய போராட்டங்கள்
தியாகங்கள் என்பதை பார்த்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பிறந்தது பாரசீகத்திலே தான். ஈராக் நாடு இருக்கின்றதே, அதனுடைய தலைநகரம் பகதாத். அந்த பகதாதின் தெற்கு புறத்திலே சுமார் 85 கிலோமீட்டர் தொலைவிலே பபிலோனியா என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. அந்த பகுதியில் ஒரு கிராமத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கின்றார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்கு முன் 2200ஆம் ஆண்டளவில் பிறந்ததாக நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள். அப்படி என்றால் இன்றைக்கு கிட்டத்தட்ட 4200 வருடங்களுக்கு முன்னால் பிறந்தவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் நபி அவர்களை பொறுத்தவரையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொன்னார்கள், நான் இப்ராஹிம் நபியுடைய சாயலில் இருக்கின்றேன் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் அவருடைய தோற்றம், அவருடைய சாயல் நபி அவர்களுடைய தோற்றத்தை போன்றுதான் இருந்தது என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது. மதிப்புக்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த சூழல் இருக்கின்றது முற்றும் முழுதாக இணை வைப்புடைய ஒரு சூழலில் தான் பிறந்தார்கள். அந்த சூழலில் பிறந்து அங்கு வளர்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு நேர்வழி வந்ததன் பின்னால், தெளிவு கிடைத்ததன் பின்னால், அந்த தெளிவை, அந்த ஏகத்துவத்தை, இந்த ஈமானிய தஅவாவை எத்தி வைப்பதில் சமூகத்தில் எந்த ஒரு தரப்பையுமே விட்டுவிடவில்லை. அவர்கள் வாழ்ந்த சூழல், பிறந்த வீடு, இருந்த ஊரு, போன இடங்கள் பார்த்தால் அங்கெல்லாம் உண்மையான ஏகத்துவ கொள்கைக்கு, ஈமானுக்கு புறம்பான நிலைமைகள் தான் நிறைய இருந்தன. ஆனால் அவைகளை கண்டு எல்லாம் அஞ்சாமல் சலராமல் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஅவா செய்ததை எங்களுக்கு பார்க்கலாம். எங்கெல்லாம் தீமையையும் எங்கெல்லாம் இணை வைப்பையும் கண்டார்களோ அங்கெல்லாம் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்து உண்மையான ஏகத்துவத்தை சொன்னார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த வீடு, அவர்கள் பிறந்த குடும்பமே அவருக்கு சோதனையாகத்தான் இருந்தது. அவரது தந்தை விக்கிரக வணக்கத்தில் ஈடுபட்டவர் மட்டுமல்ல, விக்கிரகங்களையே செய்து அவைகளை வடிவமைத்து விக்கிரக வணக்கத்துக்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்த ஒருவர். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையிலிருந்தே ஆரம்பிக்கின்றார்கள் சீர்திருத்தத்தை. அதாவது உண்மையான சத்தியத்தை சொல்லுவதை துவங்கும் பொழுது எங்களில் சிலர் இருக்கின்றார்கள், உண்மை புரிந்து விட்டது, இதுதான் சரியான மார்க்கம் என்று தெரிந்து விட்டது, பிழை நடக்கின்றது, அந்த பிழையை சுட்டிக்காட்டுவதற்காக அந்த சீர்திருத்த பணியை துவங்கும் பொழுது எம்மில் பல பேர் தனது வீட்டை மறந்து விடுகின்றார்கள், தனது இரத்தங்களை பெற்றவர்களை மறந்து விடுகின்றார்கள், தனது உறவுகளை மறந்து விடுகின்றார்கள். ஊருக்கும் அங்குமிங்கும் சொல்லுபவர்கள் உறவுகளுக்கும் வீட்டுக்குள்ளே அதை சொல்லாமல் தயங்கி பின்வாங்கி விடுகின்றார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது தந்தைக்கே தௌவா செய்கின்றார்கள். தனது தந்தைக்கு ஆரம்பத்தில் அவர்கள் சத்தியத்தை சொல்லுகின்றார்கள். சத்தியத்தை தந்தைக்கு சொல்லும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கின்றது. தந்தை அதை எதிர்த்தால், மதிப்புக்குரியவர்களே, உண்மையையும் சத்தியத்தையும் சொல்லும் பொழுது எதிர்ப்பு வருவது இயல்புதான். கண்டபடி ஏசுவார்கள், நிறைய தடைகளை ஏற்படுத்துவார்கள், துன்புறுத்தல்களை ஏற்படுத்துவார்கள். அந்த நேரத்திலே அந்நியர்களாக இருந்தால், உறவு அல்லாத மற்ற மனிதர்களாக இருந்தால் அது அவ்வளவு மனதுக்கு நோவாக இருக்காது. ஆனால் பெற்ற தந்தையே அல்லது சாச்சாவே அல்லது பெரியப்பாவே இவரை கடுமையாக எதிர்க்கும் பொழுது அது மனதுக்கு மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கும். அதை தாங்கிக் கொள்வது சாதாரணமானது அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தைக்கு தஅவா செய்கின்றார்கள். தந்தைக்கு தஅவா செய்யும் பொழுது கூட அந்த தஅவாவை மிக அழகாக கவனமாக செய்கின்றார்கள். எங்களில் பலருக்கு சத்தியம் புரிகிறது, அதை சொல்ல வேண்டும் என்றும் தெரிகிறது, அதற்கு தைரியமும் இருக்கின்றது, ஆனால் சொல்லும் விதம் தெரியாமல் இருக்கின்றது. உண்மையைத்தான் சொல்லுகின்றேன், அதில் வேறென்ன பார்க்க வேண்டும் என்பதை போன்று கண்டபடி வார்த்தை பிரயோகங்களை பாவித்து கண்டபடி பேசுவார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்ற தந்தை என்னதான் வழிகேட்டில் இருந்தாலும் கூட அது தந்தை அல்லவா, அந்த தந்தைக்கு பிழையை சுட்டிக்காட்டினார்கள், தெளிவாக பேசினார்கள். ஆனால் தந்தையுடைய கண்ணியத்தை பேணித்தான் பேசினார்கள். அல் குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், நபி இப்ராஹிம் அவர்கள் தன்னை பெற்ற தந்தைக்கே இந்த சத்தியத்தை சொல்லும் பொழுது
தந்தை திருப்பி திருப்பி அதற்கு மறுப்பு சொல்லும் பொழுது எவ்வளவு அழகாக யா அபத்தி யா அபத்தி யா அபத்தி என்றே திருப்பி திருப்பி சொன்ன ஆயத்துகளை பார்க்கலாம். எனது அன்புக்குரிய தந்தையே, எனது அன்புக்குரிய தந்தையே, நீங்கள் விளங்கவில்லையா, நீங்கள் இதையா வணங்குகின்றீர்கள் என்றே தந்தையின் கண்ணியத்தை பேணி அன்பாகத்தான் சொன்னார்கள். ஆனால் தந்தையின் பதில் கடுமையாகத்தான் இருந்தது. தந்தை கடுமையாகவே இப்ராஹிமை எதிர்த்தார். என்னுடன் பேச வேண்டாம் என்று சொன்னார். உன்னை கற்களினால் நான் அடிப்பேன் என்று சொன்னார். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தைக்கு சொல்லுவதை நிறுத்தவில்லை என்பதுதான் முக்கியமானது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, தந்தையுடைய விடயத்தில் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவின் தீர்ப்பை மனப்பூர்வமாகவே ஏற்றுக்கொள்பவர்களாக இருந்தார்கள். தஅவாவிலே ஈடுபடும் பொழுது சத்தியத்தை தான் எத்தி வைக்கின்றேன், அல்லாஹ்வுக்காகத்தான் செய்கின்றேன் என்றிருந்தாலும் கூட அதை செய்து முடித்ததன் பின்னால் எனது நெருங்கிய உறவாக இருந்தாலும் அவர் சத்தியத்துக்கு வரவில்லை, அல்லாஹ் அவருக்கு நேர்வழியை கொடுக்கவில்லை என்பதனால் அல்லாஹுவை குறை காண ஒரு நாளும் கூடாது. நல்லவர்கள் அப்படி குறை காண மாட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தைக்கு நேர்வழி கிடைக்கவில்லை. மறுமை நாளையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்பார்கள், யா அல்லாஹ், நீ எனக்கு ஒரு வாக்கு தந்திருக்கின்றாய் என்பது இன்றைய நாளையிலே என்னை இழிவுபடுத்த மாட்டேன் என்று சொல்லி இருக்கின்றாய். இதோ எனது தந்தை இருக்கின்றார், அவர் விக்கிரக வணக்கத்தில் ஈடுபட்டு மரணித்து வந்திருக்கின்றார் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா அந்த தந்தையை நரகத்தில் தான் போடுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை பார்த்து அல்லாஹுடன் எந்த விதத்திலும் கோவிக்கவோ அதை குறை காணாமலோ தான் இருப்பார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த சத்தியத்தை சொல்லுவதில் சகலரையும் எதிர்கொண்டார்கள். யாரையுமே கிட்டத்தட்ட அவர்கள் விட்டு வைக்கவும் இல்லை. சந்தர்ப்பமே சரியாக அமையாத நேரத்தில் அவர்களாகவே சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினார்கள். அவர்களாகவே சந்தர்ப்பங்களை உருவாக்கி அந்த சந்தர்ப்பங்களை வைத்தே அந்த மக்களுக்கு உண்மையை உணர்த்தினார்கள். நாம் எல்லாம் கேள்விப்படும் பிரபலமான அந்த சம்பவம் தான் ஊர் மக்கள் விக்கிரக வணங்கிகள், இணை வைப்பாளர்கள். அவர்கள் எல்லோரும் ஊரை விட்டு ஒரு நாள் வெளியே போகும் ஒரு கொண்டாட்ட நாள் இருந்தது வருடத்திலே. அந்த நாளையிலே அவர்கள் எல்லோரும் போக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போகாமல் நின்று விட்டார்கள். நின்றுவிட்டு அவர்கள் இணை வைக்கக்கூடிய அந்த விக்கிரகங்களை உடைத்த வரலாறு எங்களுக்கு தெரியும். பெரிய விக்கிரகத்தை மாத்திரம் உடைக்காமல் வைத்துவிட்டு அப்படியே இருந்து விட்டார்கள். திரும்பி வந்தவர்கள் நிலைமையை பார்த்து கொந்தளிக்கின்றார்கள், ஆச்சரியப்படுகின்றார்கள், ஆத்திரப்படுகின்றார்கள். இதை யார் செய்திருப்பார் என்று அவர்கள் பேசிக் கொள்ளும் பொழுது அந்த ஊரே சில பேர் சொன்னார்கள், சமிஅனா ஃபதன் யத்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். குர்ஆனிலே வருகின்றது, இவைகளை பற்றியெல்லாம் விமர்சித்துக் கொண்டு ஒரு வாலிபர் இருந்தார், அந்த வாலிபருடைய பெயர் இப்ராஹிம், அவன் தான் செய்திருப்பான் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விசாரணைக்கு எடுக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தேவையாக இருந்தது இதுதான். இப்படி ஒரு கட்டத்தில் அவர்கள் எல்லோருமே சேர்ந்து என்னை விசாரிக்க வேண்டும். அந்த விசாரணையின் போது தர்க்க ரீதியாக நடைமுறையிலேயே அவர்களது வணக்கம் பிழை என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதுதான் அவர்களது நோக்கம். அவர்களாகவே ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினார்கள். மிகவும் ஆபத்தான ஒரு வேலைதான், ஆனாலும் செய்தார்கள். எல்லோரும் சேர்ந்து கேட்கின்றார்கள், அன்த ஃபஅல்த ஹாதா பிஆலிஹத்தினா, எமது இந்த கடவுள்களுக்கு இந்த அநியாயத்தை நீயா செய்தாய் என்று கேட்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தர்க்க ரீதியில் அவர்களுக்கு அதை உணர்த்த விரும்பி சொன்னார்கள், இல்லை, இதோ இருக்கின்றதே இந்த பெரிய கடவுள், அதுதான் இந்த மற்றவைகளை எல்லாம் உடைத்து போட்டது என்று சொன்ன பொழுது திடீரென்று அவர்கள் கேட்கின்றார்கள், உடனே கேட்கின்றார்கள், அது சிலை அல்லவா, அதற்கு முடியாதே, அது எப்படி செய்யும் என்று கேட்ட பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி கேட்கின்றார்கள், அவரிடம் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு பேச முடியாதே சிலைகளுக்கு என்று சொன்ன பொழுது இப்ராஹிம் உடனே திரும்பி கேட்கின்றார், பேச முடியாத, இதை செய்தது யார் என்றதை சொல்ல முடியாதவைகளை ஏன் நீங்கள் வணங்குகின்றீர்கள் என்று தர்க்க ரீதியில் கேட்கும் பொழுது ரஜஉ இலா அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், அவர்கள் தமது தவறை உணர்ந்தார்கள். நாம் கடவுள் என்று வணங்கியவைகளுக்கு பேச முடியாதவைகளை வணங்குகின்றோமே, இப்படியெல்லாம் அவைகளுக்கு ஒரு செயல் நடக்க அளிக்கப்பட அதை தடுக்க முடியாதவைகளை வணங்கிவிட்டோமே என்று தவறை உணர்கின்றார்கள். ஆனாலும் தவறை உணர்ந்த எல்லோருமே திருந்தி விடுவது கிடையாது. அது உலகத்திலே நாங்கள் பார்க்கலாம். சிலருக்கு சத்தியத்தை ஆதாரமாகவே சொல்லிவிட்டதன் பின்னாலும் கூட
புரிகிறது, இது நான் செய்வது பிழை என்று புரிகின்றது. ஆனால் ஏற்றுக்கொள்ள மறுத்து அதற்கு எதிராக நிற்பார்கள். அந்த நிலைப்பாட்டை தான் அவர்கள் எடுத்தார்கள். உடனே இஸ்லாத்துக்கு வரவில்லை, உடனே முடிவெடுக்கின்றார்கள். பேசி இவருடன் வெல்ல முடியாது, இப்ராஹிமை வீழ்த்த முடியாது, நாம் செய்த பிழையை தர்க்க ரீதியாகவே உணர்த்தி விட்டார். எனவே திருந்துவதை விட்டுவிட்டு இப்ராஹிமுக்கு தண்டனை கொடுக்க தயாராகின்றார்கள். எமது கடவுள்களுக்கு இந்த அநியாயத்தை செய்த இவனுக்கு நாம் தண்டனை வழங்க வேண்டும் என்று முன்வந்து பெரிய நெருப்பு கிடங்கொண்டை உருவாக்கி அதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த கிடங்களை தள்ளுகின்றார்கள். கேள்விப்பட்ட சம்பவம் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிறப்புகளில் ஒன்று என்ன தெரியுமா? தான் கொண்டிருந்த கொள்கையிலே மிகவுமே உறுதியாக இருந்தார்கள். அந்த கொள்கையையும் நன்றாகவே உள்ளத்திலே உறுதிப்படுத்திக் கொண்டார்கள். யகீன் என்ற கொள்கையை மீண்டும் மீண்டும் மிக ஆழமாகவே உறுதிப்படுத்திக் கொண்ட நிலைமை அவர்களிடத்திலே இருந்தது. அல்லாஹ்விடம் கேட்டார்கள், மரணிப்பவர்களுக்கு நீ எப்படி உயிர் கொடுப்பாய் யா அல்லாஹ், எனக்கு அதை காட்டு என்று கேட்டார்கள். ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌதா, ரப்பே மரணித்தவர்களுக்கு நீ எப்படி உயிர் கொடுப்பாய் என்று எனக்கு காட்டு என்று கேட்டார்கள். அல்லாஹ் திருப்பி கேட்டான், அவலம் துமின், இப்ராஹிமே அதை நீ நம்பவில்லையா என்று கேட்டான். நான் இறந்தவர்களுக்கு உயிரை கொடுத்து மீண்டும் எழுப்புவேன் என்பதை நம்பவில்லையா என்று கேட்க இப்ராஹிம் நபி சொன்னார்கள், பலா நம்பி இருக்கின்றேன், அப்படி நம்பாமல் கேட்கவில்லை, வலாக்கின் லியத்மஇன்ன கல்பி, அந்த நம்பிக்கையை இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக கேட்கின்றேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் பல பறவைகளை எடுத்து எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து துண்டு துண்டாக வெட்டி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பல மலைகளிலே வைக்க சொல்லி அங்குமிங்குமாக மலைகளில் வைத்துவிட்டு அந்த பறவைகளை அலையும் அவையெல்லாம் அப்படியே உன்னிடத்தில் விரைவாக வரும் என்று அல்லாஹ் சொல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்து பார்த்தார்கள். ஒன்றுடைய உறுப்பும் இன்னொன்றுக்கு தவறாக போகாமல் சரியாக அந்தந்த பறவையுடைய இறைச்சி துண்டுகளும் இறகுகளும் சரியாகவே மீண்டும் வந்து சேர்ந்ததை பார்த்தார்கள். அந்த நபிக்கு தான் கொண்டிருந்த அந்த ஈமானை மேலும் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த ஆழமான உறுதியை தேடினார்கள், எடுத்தார்கள். எந்த ஒரு கொள்கையில் இருந்தாலும் கூட அந்த கொள்கையை பற்றி ஒருவருக்கு எந்த அளவுக்கு உறுதி இருக்கின்றதோ, எந்த அளவுக்கு ஆழமான பதிவு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அந்த கொள்கை படி அவர் நடப்பார். அந்த கொள்கையிலிருந்து அவரை யாராலும் திருப்பிவிட முடியாது. அந்த கொள்கைக்காக அவர் எதையுமே தியாகம் செய்வார். அந்த ஆழமான நம்பிக்கையுள்ள அந்த கொள்கையை யாருக்கும் அவர் சொல்ல வேண்டும் என்பதற்கு முனைவார். இப்ராஹிம் நபியிடத்திலே அந்த ஆழமான உறுதி இருந்தது. அதனால் தான் நெருப்பையும் கண்டு அஞ்சவில்லை, நம்ரூதையும் கண்டு அஞ்சவில்லை, எந்த ஒன்றை கண்டும் சளைக்காமல் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு அடிபணிவதில் எந்த ஒரு சின்ன பின்வாங்குதலும் இல்லாமல் இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவிடத்திலே அறிவை கேட்டார்கள். யா அல்லாஹ், எனக்கு ஹுக்மை தருவாயாக, எனக்கு உன்னை பற்றி அறிவதற்கு, ஏகத்துவத்தை அறிவதற்கு, உனது சட்டங்களை அறிவதற்கான அறிவை தருவாயாக என்று கேட்டார்கள். ஒரு கொள்கையில் இருப்பவரிடத்திலே அந்த கொள்கையை பற்றிய ஆழமான உறுதியும் அந்த கொள்கையை பற்றி சரியான அறிவும் இருந்தால் அந்த கொள்கை அவரிடத்திலே தொடர்ந்து இருக்கும். அதற்காக எதையும் தாங்குவார், அதற்காக எதையும் செய்வார், அந்த கொள்கையை வாழ்க்கையில் அமுல்படுத்துவார். அந்த கொள்கைக்காக யார் என்ன கேள்வி கேட்டு தர்க்கித்தாலும் இவர் சலனப்பட்டு விட மாட்டார். எம்மில் சிலருக்குள்ள ஒரு குழப்பம் என்ன தெரியுமா? சத்தியம் புரிகின்றது, தெரிந்து விட்டது, அதை பற்றிய சரியான அறிவு கிடையாது. யாராவது வழிகேட்டில் இருப்பவர்கள் அவர்களிடத்திலே ஏடா கூடமாக ஏதாவது தர்க்கமான கேள்விகளை கேட்டுவிட்டால் தடுமாறி விடுவார்கள். பதில் சொல்ல தடுமாற்றத்திலே கொள்கையிலும் சில பொழுது அவர்களுக்கு சந்தேகம் வந்துவிடும். காரணம் என்ன தெரியுமா? அதை பற்றிய சரியான அறிவு கிடையாது, சரியான புரிதல் கிடையாது. எந்த அளவுக்கு ஒரு கொள்கையை பற்றிய நல்ல அறிவு இருக்கின்றதோ, சரியான அறிவு இருக்கின்றதோ அந்த கொள்கையில் இருப்பவரை யாராலும் அசைக்க முடியாது, அவரை யாராலும் வீழ்த்த முடியாது. அவர் பிழையான கொள்கையில் இருப்பவர்களுக்கு எல்லா சந்தேகங்களுக்கும் விளக்கம் சொல்லக்கூடியவராக இருப்பார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரே அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும், அவன் ஒருவன் தான் கடவுள், அவன் தான் வணங்கப்பட வேண்டியவன் என்று சொன்ன பொழுது அவரது ஊர் மக்கள் அந்த விக்கிரக வணக்கத்திலே இருந்தவர்கள் அவருடன் தர்க்கித்தார்கள். அது எப்படி முடியுமா, எப்படி ஒருவனாக இருக்க முடியும், நாம் வணங்குவது பிழையா என்று அவர்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அவருடைய ஊர் மக்கள் அவருடன் தர்க்கித்தார்கள்.
அவருடன் அவர்களும் தர்க்கம் புரிந்தார்கள். அப்பொழுது இப்ராஹிம் அந்த ஊர் மக்களை பார்த்து ஒரு அழகான செய்தியை சொன்னார்கள். அத்துஹாஜூன்னி ஃபில்லாஹி வகத் ஹதான், அல்லாஹ்வுடைய விடயத்தில் நீங்கள் என்னுடன் தர்க்கம் புரிகின்றீர்களா? என்னை தர்க்கம் புரிந்து வீழ்த்தலாம், என்னை தோல்வியடையலா செய்யலாம் என்று நினைக்கின்றீர்களா? வகத் ஹதான், அவன் எனக்கு நேர்வழி காட்டிவிட்டான், அவன் எனக்கு நேர்வழி காட்டிவிட்டான், நான் தெளிவில் இருக்கின்றேன். எனவே நீங்கள் என்னதான் தர்க்கம் புரிந்தாலும் கூட என்னை தோற்கடிக்க முடியாது என்று தைரியமாக சொல்லக்கூடிய அந்த அறிவு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, சந்தர்ப்பங்களே கையில் இருக்கும் பொழுது, சந்தர்ப்பங்கள் தாமாக அமையும் பொழுது கூட சத்தியத்தை சொல்லாமல் நாங்கள் இருந்து விடுகின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி சத்தியத்தை சொன்னார்கள். தனது தந்தைக்கு சொன்னார்கள், ஊர் மக்களுக்கு சொன்னார்கள், அந்த ஊரிலே பலதரப்பட்டவர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு சொன்னார்கள். நாட்டின் ஜனாதிபதியை, மிகப்பெரிய அரசனை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை, அரசனிடத்தில் கூட சத்தியத்தை சொன்னார்கள். அவர்களது காலத்தில் இருந்த ஆட்சியாளன் தான் ஃபிரௌன் போன்ற மிக கொடுங்கோல்தனமான ஆட்சியாளன். நம்ரூத் என்ற ஒரு ஆட்சியாளன் இருந்தான், மிக மோசமானவன், பெரிய ஆட்சியை செய்த ஒரு சக்கரவர்த்தி. அவனிடத்தில் போய் கூட அவனுக்கு கேள்விப்படுகின்றது, இப்படி ஒருவர் புதிதாக வந்து இப்படியெல்லாம் சொல்லுகின்றார் என்று அவரை வரவழைத்து நம்ரூது கேட்ட பொழுது நம்ரூதுடனும் மிக அழகாகவே தர்க்கம் புரிந்தார்கள். பெரிய ஆட்சியாளன், மோசமான அநியாயக்காரனாக இருந்தும் கூட அவர்கள் அவனுக்கு சத்தியத்தை சொல்வதிலே பின்வாங்கவில்லை. அந்த சத்தியத்தை சொல்லும் பொழுது நபி இப்ராஹிமின் வாழ்க்கையை படியுங்கள். யாருக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும், அதை எப்படி சொல்ல வேண்டும், அதற்கான குதர்க்கத்தனமான கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் அவர்களது வரலாறுகளை பார்க்கலாம். நம்ரூத் அழைத்து கேட்கின்றான், இப்ராஹிமே, புதிய ஒரு நாயன் என்று நீ சொல்லுகின்றாயே, அவன் யார் என்று கேட்க, அவனது செய்திகள், அவனது சக்திகள் என்ன என்று கேட்க, முதலாவதாக சொல்லுகின்றார்கள், அல் குர்ஆனிலே வருகின்றது. முதலாவது சொன்னார்கள், எனது ரப்பு உயிரை கொடுப்பான், அந்த உயிரை எடுப்பான். கொடுக்கும் சக்தியும் அவனுக்கு இருக்கின்றது, உயிரை எடுக்கும் சக்தியும் உள்ளவன் என்று சொல்ல, நம்ரோதே இது நானும் செய்வேன் என்று சொல்லி வெளிப்படையில் இவர்களை வீழ்த்தும் நோக்கத்திலே மரண தண்டனை விதிக்கப்பட்ட 2 பேரை வரவழைத்து ஒருவனுக்கு விடுதலை கொடுக்கின்றான். இதோ உயிர் போக இருந்த ஒருவனுக்கு உயிரை கொடுத்து விட்டேன் என்று சொல்லி மற்றவனை மரண தண்டனையை நிறைவேற்றுகின்றான். இதோ ஒருவனுடைய உயிரை போக்கிவிட்டேன், உமது நாயனை போல் நானும் உயிரை கொடுப்பேன், நானும் உயிரை எடுப்பேன் என்று சொன்னான். சாதாரணமான ஒரு சிறு பிள்ளைக்கு கூட இது அபத்தமான ஒரு வாதம் என்பது புரியும். ஆனாலும் நம்ரூத் அதன் மூலம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏமாற்ற முனைந்தான். சில பேர் அப்படித்தான், சத்தியத்தை சொல்லும் பொழுது அதற்கு பதில் சொல்லுகின்றேன் என்று சொல்லி சின்ன சின்ன அபத்தமான விஷயங்களை சொல்லுவார்கள். அவர்கள் மடையர்களுடன் அறிவில்லாதவர்களுடன் ஒரே தலைப்பில் தொடர்ந்து வாதாடுவதை விட இதை கூட இப்ராஹிமுக்கு வாதாடி இன்னும் நிரூபித்திருக்கலாம், நீ செய்தது வேறு, எனது நாயனுடைய சக்தி வேறு என்று. ஆனாலும் அதில் தொடர்ந்து போவது அவனிடத்தில் புத்திசாலித்தனம் அல்ல என்று புரிந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி கூட ஒரு அபத்தமான காரியத்தை செய்தாவது பதில் சொல்ல முடியாத ஒன்றை சொன்னார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், எனது நாயன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, யத்தி பிஷம்சி மினல் மஷ்ரிகி ஃபத்தி பிஹா மினல் மக்ரிபி, ஒவ்வொரு நாள் காலையிலும் எனது நாயன் கிழக்கிலிருந்து சூரியனை கொண்டு வருகின்றான். அப்படி என்றால் நீ காலையில் மேற்கிலிருந்து சூரியனை கொண்டு வா பார்க்கலாம் என்று சொன்ன பொழுது அந்த வேலை போன்ற ஒன்றை செய்ய முடியாது. இதிலே ஃபபுஹிதல்லதி கஃபர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாதத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், இதை இப்ராஹிம் சொன்னவுடனே அந்த காபிர் வாயடைத்து போய்விட்டான். அவனுக்கு சொல்வதற்கு எந்த ஒரு ஏமாற்றுத்தனமான பதில் கூட இல்லாமல் போனது. பிழையான வழிகளிலே உள்ளவர்களுடன் தர்க்கம் புரியும் பொழுது எப்படி தர்க்கிப்பது என்ற அந்த முறையை கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சம்பவங்களிலே எங்களுக்கு பார்க்கலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையை ஈமானுக்காக உழைப்பது, வாழ்க்கையை அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த ஏகத்துவ கொள்கையை பரப்புவதுவே, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கப்படுவதை இல்லாமலாக்குவது என்ற இலட்சியத்திலேயே வாழ்ந்தவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஷாமிலே பாரசீகத்திலே பிறந்தார்கள். தான் பிறந்த அந்த ஈராக் பகுதி ஊரிலே ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்தார்கள். அவர்கள் ஷாமுக்கும் சென்றார்கள், பலஸ்தீன பகுதிக்கு சென்றார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினார்கள், எகிப்துக்கும் சென்றார்கள், அங்கும் சத்தியத்தை சொன்னார்கள். மக்காவுக்கு வரவேண்டிய நிலைமை வந்தது, அங்கும் வந்தார்கள். அவர்கள் போன இடங்களில் எல்லாம் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம் வணங்கப்படுவதற்கான ஏகத்துவத்துக்கான பள்ளிகளை உருவாக்கினார்கள் அல்லது அவர்களை மீள் கட்டுமான பணி செய்தார்கள்.
பாலஸ்தீனத்திலே மஸ்ஜிதுல் அக்ஸாவை புனர்நிர்மாணம் செய்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவுக்கு வந்த நேரத்திலே முதலாவது அல்லாஹ் ஒருவன் வணங்கப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த கஅபா என்ற அந்த பள்ளி தூர்ந்து போய் இருந்தது. பாலைவனத்தில் தூர்ந்து அடையாளமே இல்லாமல் போய் இருந்தது. அதை அல்லாஹுவின் கட்டளையும்படி தனது மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் சேர்ந்து அதை மீண்டும் கட்டி எழுப்பினார்கள். ஏகத்துவத்துக்காக பாடுபட்ட, அல்லாஹ் வணங்க வேண்டும், அல்லாஹ் ஒருவன் தான் வணங்கப்பட வேண்டும் என்பதற்காக வாழ்நாள் முழுக்க உழைத்த அந்த பாதையிலே தனக்கு வந்த மிகப்பெரிய சோதனைகளுக்கெல்லாம் முகம் கொடுத்த ஒருவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் நபியை பொறுத்தவரையில் பொது வாழ்க்கையில், தஅவா பணியில், ஏகத்துவ பிரச்சாரத்தில் அல்லாஹு தஆலாவுடைய அந்த அவனது பண்புகளை, அவனுக்குரிய உரிமைகளை, அவனுக்கு செய்யப்பட வேண்டிய அந்த செய்திகளை பற்றி பிரச்சாரம் புரிவதில் எந்த அளவுக்கு அவர்கள் சோதிக்கப்பட்டார்களோ அதே போன்று குடும்ப வாழ்வில், தனி வாழ்க்கையில் கூட அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அதிலும் வெற்றுகின்றார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. இப்ராஹீமை அல்லாஹு தஆலா சில சட்டங்களை கொடுத்து, சில கட்டளைகளை கொடுத்து சோதித்தான். அந்த அல்லாஹ் கொடுத்த கட்டளைகளை, அல்லாஹ் கொடுத்த செய்திகளை எல்லாம் அவர் நிறைவேற்றினார் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. எப்படி சொல்லுகின்றான் தெரியுமா? ஃபஅத்தம்மஹுன்ன, அவைகளை முழுமையாக செய்து முடித்தார், எந்த குறையும் இல்லாமல் செய்து முடித்தார் என்பதை அல்லாஹு தஆலா பாராட்டி சொல்லுகின்றான். தஸ்லீம் என்ற அல்லாஹ்விடத்தில் சகலதையுமே ஒப்படைப்பது இருக்கின்றதே, அதை இப்ராஹிமுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமாக பார்க்கலாம். அல்லாஹ் சொன்ன ஒவ்வொரு விடயத்திலும் திருப்பி ஒரு கேள்வி கேட்காமல், அதை இன்னும் ஏதாவது உறுதிப்படுத்த வேண்டுமே என்பதையெல்லாம் தேடிக்கொண்டு போகாமல் உடனுக்குடனே செய்து முடித்தார்கள். தனது பிள்ளையை அறுக்கும்படி அல்லாஹ் சொல்லுகின்றான். 80 வயது வரை பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருந்தார்கள். அல்லாஹ்விடம் துஆ கேட்டு கேட்டுத்தான் இருந்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது பிள்ளையாக ஹாஜர் மூலமாக கிடைக்கின்றார்கள். அந்த நேரத்தில் இப்ராஹிம் சொன்னது என்ன தெரியுமா? எனது ரப்பு துஆவை அதிகமாக கேட்கக்கூடியவன், அந்த துஆவுக்கு அவன் செவிமடுத்து துஆவை அங்கீகரிப்பவன் என்று சொன்னார்கள். நிறைய துஆக்கள் கேட்டு கேட்டு இருந்தவர்களுக்கு சுமார் 80 வயதிலே ஒரு குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து தந்தையுடன் ஓடியாடி திரியும் அந்த ஒரு பருவம் இருக்கின்றது. சுமார் 8-10 வயது பருவம், பிரியவே மனம் வராத ஒரு பருவம். தனது தந்தையுடன் எல்லா வேலைகளுக்கும் கை போட்டு ஓடி திரியும் அந்த பருவம். அந்த பருவத்திலே அந்த ஒரே குழந்தையை அல்லாஹ் அறுக்க சொல்லுகின்றான். அது கூட கனவில் தான் சொல்லுகின்றான். வஹீயுடைய தரங்களில் ஆக குறைந்தது கனவு, ஆக குறைந்தது கனவு. அந்த கனவில் வந்த செய்தியை கூட ஜிப்ரீல் வர வேண்டுமே என்று எதிர்பார்க்காமல் உடனே அமுல்படுத்தினார்கள். அதே போன்றுதான் தனது பிள்ளை பெற்று கொடுத்த அந்த மனைவியையும் அந்த குழந்தையும், பச்சிளம் குழந்தையையும் மனித சஞ்சாரமே இல்லாத பாலைவனத்தில் கொண்டு போய் விட வேண்டிய நிலைமை வருகின்றது. எந்த தயக்கமும் இல்லாமல், எந்த பின்வாங்குதலும் இல்லாமல் உடனே அதை கொண்டு போய் செய்துவிட்டுத்தான் வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் எதை சொல்லுகின்றானோ அதிலே மீண்டும் கேள்வி கேட்பது அல்லது இன்னும் பிறகு பார்க்கலாம் என்றெல்லாம் இருக்கவில்லை. அதை அப்படியே செய்து முடித்து விட்டு தனது வாழ்க்கையில் அப்படியே போய்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு முழு மனதுடன், எந்த பின்வாங்குதலும் இல்லாமல் முழுமையாகவே கட்டுப்படக்கூடியவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்ததை நாங்கள் பார்க்கலாம். அருமையான, மிக அழகான, நிறைய பாடங்கள் கொண்ட ஒரு நல்லடியாரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 175 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுகின்றது. கடைசியாக பலஸ்தீனத்திலே இன்றும் மதீனத்துல் ஹலீல் என்று அறியப்படக்கூடிய அந்த ஊரில் அவர்கள் மரணித்ததாகவும் அங்கு அவர்களுடைய அடக்கஸ்தலம் இருக்கின்றது என்பது கூட வரலாறு சொல்லுகின்றது. எனவே இது போன்ற நல்லடியார்களுடைய வாழ்க்கையை நாங்கள் படிப்போமாக. நாம் எமது வாழ்க்கையில் எங்கு பிழையானாலும் பரவாயில்லை, ஈமானில் பிழை வரக்கூடாது, எமது ஏகத்துவ கொள்கையில் பிழை வரக்கூடாது, அல்லாஹ் ஒருவன் தான் வணங்கப்பட வேண்டும் என்ற அந்த இலட்சியத்தை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இவை அல்லாஹ்வுக்கு எந்த நேரத்திலும் எதை சொன்னாலும், எதை அவன் கேட்டாலும் கொடுக்க, எதை சொன்னாலும் செய்வதற்கு தயக்கம் இல்லாமல் நல்ல ஒரு மூமின் வாழ வேண்டும் என்பதற்கான முழுமையான மிக அழகான பாடங்கள் உள்ள இந்த வரலாறுகளை நாங்கள் படிப்போம். வல்ல அல்லாஹ் எங்களுக்கு தெளிவை தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன்.
மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாம் இருக்கும் இந்த நாட்கள் மிக சிறப்பான நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. ரமதானிலே இறுதி 10 பற்றி நிறைய நாங்கள் பேசுவோம். அந்த கடைசி 10 நாட்களும் சிறப்பான நாட்கள். அதே போன்று கிட்டத்தட்ட இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 பிறைகள் இருக்கின்றதே, தலைப்பிறையிலிருந்து 10வது நாள் முடியும் வரைக்குமான அந்த 10 நாட்கள், இவைகளும் சிறப்புமிக்க நாட்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றன. அதில் கிட்டத்தட்ட பெரும்பகுதி கழிந்து போய்விட்டது. இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய 2-3 நாட்கள் தான் இருக்கின்றன. இந்த நாட்களை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ் நாம் நிறைய கேட்கின்றோம். நபி அவர்கள் சொன்னார்கள், ஏனைய நாட்களில் சாலிஹான அமல்கள் செய்யப்படுவதை விட இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களிலே சாலிஹான அமல்கள் செய்யப்படுவது அல்லாஹு தாலாவுக்கு மிக விருப்பமானது என்று சொன்னார்கள். திருப்பி சபையில் இருந்தவர்கள் கேட்டார்கள், ஏனைய நாட்களில் செய்யக்கூடிய நல்லமல்கள் எல்லாவற்றையும் விட இது சிறந்தது என்று சொல்லுகின்றீர்களே, ஏனைய நாட்களிலே அல்லாஹ்வுடைய பாதையில் போராட போவது இருக்கின்றதே, அந்த ஜிஹாதை விடவும் இந்த நாட்களில் அமல் செய்வது சிறந்ததா என்று கேட்க நபி அவர்கள் சொன்னார்கள், அதை விடவும் இது சிறந்ததுதான் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரே ஒரு மனிதனுடைய போராட்டத்தை தவிர அவன் தன்னிடம் இருக்கக்கூடிய பணம் பொருள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுக்காக போராட்ட களத்துக்கு போய் அவனது பொருளையும் தியாகம் செய்து உயிரையும் தியாகம் செய்தானே, அப்படி ஒரு போரை தவிர மற்ற எல்லா போர்களை விடவும் இந்த நாட்களிலே அமல் செய்வது சிறந்தது என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். சாலிஹான அமல்கள் என்ற பொழுது பல அமல்கள் இருக்கின்றன. குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, பொதுவான சுன்னத்தான தொழுகைகளை தொழுவது, குறிப்பாக நோன்பு பிடிப்பது, இந்த எல்லா அமல்களும் இருக்கின்றன. முடியுமான அளவுக்கு நாங்கள் நல்ல அமல்கள் நிறைய செய்ய வேண்டும். ஹதீஸிலே குறிப்பாக தக்பீர் சொல்லும் அமல் வந்திருக்கின்றது. அல்லாஹு தாலாவை தஹ்லீல் செய்ய வேண்டிய அமல் இருக்கின்றது. எனவே அந்த சுன்னத்துகளை நாங்கள் உயிர்ப்பிப்போம். அபூ ஹுரைரா இப்னு உமர், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுமா போன்றவர்கள் இந்த நாட்களிலே கடை வீதிகளுக்கு சொன்னால் சத்தமாக தக்பீர் சொல்லுவதாகவும் அடுத்தவர் கேட்க வேண்டும் என்பதற்காக அதை கேட்டு மற்றவர்களும் நினைவு வந்து சொல்லுவார்கள் என்ற கருத்தை ஹதீஸ் கிரந்தங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக தக்பீர்களை அதிகமாக சொல்லுவதற்கு நாங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். நோன்பு ஒரு முக்கியமான அமல் தான். அதிலும் குறிப்பாக அரபாவுடைய நோன்பு வருகின்றது. அந்த நோன்புடைய சிறப்பு, அதற்கு கிடைக்கும் வெகுமதி என்னவென்றால், அதற்கு முந்திய வருடத்தின் பாவமும் அதற்கு பிந்திய வருடத்தின் பாவமும், முன்னால் வரக்கூடிய வருடம், அந்த 2 வருடங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கு அது காரணமாக அமையலாம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே அந்த அமல்களிலே நாங்கள் ஆர்வம் செலுத்த வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ் பெருநாளுடைய இபாதத்துகளிலே முக்கியமான ஒன்றுதான் இந்த உதுஹியா என்பது. உதுஹியா கொடுப்பதற்குரிய அந்த அமலை முடியுமானவர்கள் அதிலே ஈடுபட வேண்டும். உதுஹியாவை கொடுக்க வேண்டும். பணத்தை செலவழிப்பதற்கு நாங்கள் முன் வர வேண்டும். அல்லாஹ்வுக்காக அன்பிற்குரியவர்களே, ஆடு மாடுகளை அறுத்து ஊருக்கு பங்கிடுகின்றோமே, இதன் பொழுது இஹ்லாஸை பேணிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், லன் யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா, நீங்கள் அறுத்து பலியிடும் அந்த பிராணிகளுடைய இறைச்சிகளோ அதனுடைய இரத்தங்களோ அல்லாஹ்வை போய் சேர மாட்டாது. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், அவனுக்கு போய் சேருவது உங்களுடைய தக்வா என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே இந்த இபாதத்துகள் பொதுவாகவே எல்லா இபாதத்திலும் தான். உதுஹியாவும் ஒரு இபாதத்தான். ஊருக்காக பேருக்காக செய்வது அல்ல. இபாதத்து வணக்கம் என்று வரும் பொழுது 2 விடயங்கள் முக்கியமானது. ஒன்று, அதை அல்லாஹ்வுக்காக என்று செய்ய வேண்டும், தூய எண்ணத்துடன் செய்ய வேண்டும். அடுத்தது, நபி அவர்கள் சொல்லித் தந்த விதத்திலே அதனுடைய சட்ட திட்டங்களை நபி வழியை அறிந்து செய்ய வேண்டும். இந்த 2லுமே சில பொழுது நாங்கள் பிழை செய்து விடுகின்றோம். எனவே உதுஹியா கொடுப்பவர்கள் இஹ்லாஸாக தூய எண்ணத்துடன் அதை நிறைவேற்ற வேண்டும். அடுத்தது, அதனுடைய சட்ட திட்டங்களை படித்தவர்கள் உலமாக்களை கேட்டு அணுகி அந்த சட்ட திட்டங்களை பேணி பார்க்க வேண்டும். ஏதோ அறுத்தோம் கொடுத்தோம் என்று மட்டும் இல்லாமல் முறையாக நிறைவேறக்கூடிய ஒன்றாக அதை நிகழ்த்துவது நாங்கள் செய்வது என்றிருந்தால் அதனுடைய சட்டங்களை பேணி நாங்கள் செய்ய வேண்டும். உதுஹியா கொடுக்க இருக்கக்கூடிய ஒருவர் தனது இந்த தலைப்பிறையிலிருந்து உல்ஹியா கொடுக்கும் வரைக்கும், அவரது அந்த உல்ஹியா பிராணி அறுக்கப்படும் வரைக்கும் அவர் தனது உடம்பிலிருந்து முடிகளையோ நகங்களையோ களைய வேண்டாம் என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள்.
ஆரம்பத்தில் ஹஜ் மாதத்துக்கு முன்பிருந்தே உல்ஹியா கொடுக்கும் அவருடைய நிய்யத் இருக்கும் என்றிருந்தால் தலைபிறையிலிருந்தே அவர் இதை பேண வேண்டும், அவரது குர்பான் அறுக்கப்படும் வரை. அல்லது இன்று நேற்று அவர் முடிவெடுக்கின்றார் என்றிருந்தால், இன்று அல்லது நாளை முடிவெடுக்கின்றார் என்றிருந்தால் அந்த முடிவெடுத்த நேரத்திலிருந்து அதை பேணிக் கொள்ள வேண்டும், அந்த தடையை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். இதிலே ஒரு சின்ன தவறான புரிதல் இருக்கின்றது. சில பேருக்கு என்ன தெரியுமா, ஒரு குடும்பத்திலே தந்தை அவரது பணத்தில் அவர் குர்பானை அறுக்கின்றார் என்று சொன்னால் அவர் நியத்து வைக்கலாம், இது எனக்கும் எனது மனைவி மக்களுக்கும் சேர்ந்த குர்பான் என்ற நியத்து வைக்கலாம். நபி அவர்கள் அந்த நோக்கத்தில் அப்படி சொல்லியே நபி அவர்கள் குர்பான் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த குர்பானுக்கு சல்லி கொடுத்து வாங்கி அதை நிறைவேற்றுவது அந்த தந்தை தானே, குடும்பத்தின் தலைவர் மாத்திரம் தானே. அவருதான் தனது உடம்பிலிருந்து குர்பான் அறுக்கப்படும் வரை இந்த ஆரம்ப 10 நாட்களிலும் அவர் முடிகளையும் நகங்களையும் களையக்கூடாதே தவிர, சிலருக்கு தவறாக புரிந்து சில பேர் வீட்டிலே சில பெண்கள் இருக்கின்றார்கள், தமது பிள்ளைகளின் நகங்களையும் வெட்டுவது கிடையாது, தனது பிள்ளைகளின் முடிகளை கூட வெட்டுவது கிடையாது, வாப்பா குர்பான் கொடுக்க இருக்கின்றார் என்பதனால். எனவே மற்றவர்களுக்கு அப்படி ஒரு சட்டம் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லா அல்லாஹு தஆலா நாம் செய்யும் வணக்கங்களை தூய எண்ணத்துடன் செய்யவும், அந்த வணக்கங்களை செய்வதற்கு நாங்கள் பின்வாங்காமல் உலோபித்தனம் படாமல் முன் வருவதற்கும், அவைகளை சட்டங்களை செய்து தெரிந்து சரியான முறையில் செய்வதற்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.